ஃபாடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போடைய பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அந்த வீடியோ சொன்ன மாதிரி இந்த ஆம்போடைய ரீவொர்க்லாம் டோட்டலாக நம்ம முடிச்சாச்சு. இதில் நம்ம என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக்கில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இந்த யூஎஸ்பி போர்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அது ஓல்டு மாடல்ன்றனால நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அதில் ஒரு சில இஷ்யூ இருந்துச்சு. பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக நின்றும். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடூத்தாக இருந்தாலும் சரி யூஎஸ்பி இருந்தாலும் சரி கரெக்டாக ப்ராப்பராக ப்ளே ஆகும். அதே மாதிரி பாடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வால்யூம் கட் ஆயிரும். அந்த ஒரு இஷ்யூ இருந்தனால பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அதை மாற்ற சொல்லிட்டா. அப்படி நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பு, சென்டர், சரௌண்ட் கண்ட்ரோல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஹைஃபை சுவிட்ச் ஒன்று நம்ம ஆட் பண்ணிட்டோம். டேகல் சுவிட்சை ஆட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஒரு பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் எங்கே அப்படின்னா சோழிங்கநல்லூரில் பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதா வேணாம்னு சொல்லிட்டு சென்னை மக்களுக்காக நாம் ஒரு ஆஃபர் மாதிரி அப்பப்போ கொடுப்போம். அதே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆம்ப் வந்து ரீவொர்க்கோ இல்லை புதுசாக நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போட இன்டீரியர் என்ன போட்டிருக்கன்றதை காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஆம்ப் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்டுக்கு, சென்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 4141 சானியோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிடெக் உடைய பிராண்டு. அந்த ஐசி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் சீரீஸும் சரி வேறு சைனா ஐசியும் சரி அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டியுமே நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபருக்காக அவங்க வந்து மோனோவாக இது ஆக்சுவலாக அவங்க மோனோ பண்ண கிடையாது, ஸ்டீரியோவாக தான் போட்டிருந்தாங்க. நாம் அதை ப்ராப்பராக மோனோ பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஒயரிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ நீட்னஸாக நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம நீட்னஸாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக ஒயரிங் பண்ணியிருக்கிறோம். ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே காமனாக வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது. ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அதனால் உங்களுக்கு இந்த ஆம்பில் வந்து ஹீட்டிங் விஷயன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டு, சென்டர், சப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அருணா பிராண்டோடைய ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் பிடி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 6 டிரான்சிஸ்டர் பிடி. அதை நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணி தான் இந்த ஆம்பை வந்து கஸ்டமர் கேட்ட ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எந்தளவு குவாலிட்டியாக இருக்குதோ அது பொறுத்து தான் உங்களோட ஆடியோ ரிசல்ட்டுமே மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேபர் இந்த ஆம்புக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 தான் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒர்க் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3500 வரைக்கும் உங்களுக்கு லேபர் ஆகும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் செஞ்சு தராங்க. அதில் அவங்க எப்படி வந்து அதை ரீஒர்க் செஞ்சு தராங்க நமக்கு தெரியல. அந்த 1000 rupees வச்சு அவங்க கரண்ட் பில் பே பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு நீட்ஸ் இருந்தால் அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. மாதத்துக்கு ஒரு 4 செட்டு வருதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி அவங்க ரீஒர்க்கே வருதுன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு 4000 ரூபாய் வச்சு எப்படி வந்து அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் என்ன பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த ஒயர்ஸ் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஷீல்டு ஒயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நார்மலான குவாலிட்டிலாம் போடுறாங்க. நம்ம அது எப்பவுமே போடுறதில்ல. எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிப்பன் ஒயரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவரெஸ்ட் பிராண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். நீங்கள் எப்படி ஒரு ஆடியோவை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவும் பண்ணணும்.
அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன அவங்க கொடுத்துருக்கணுமோ அந்த அமௌண்ட்டு தான் அவங்க போடுவாங்களே தவிர்த்து நம்ம நார்மலாக வெளியே எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல சார்ஜஸ் வராது. அதே மாதிரி தான் ஒரு பழமொழி இருக்குது, காசுக்கேற்ற பணியாரன்ற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. இதுலேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் பட்ஜெட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மாறும். டிரான்ஸ்ஃபார்மர் மாறுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்டிகே இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மாடியூலாக மாறும், இல்லை டிரான்சிஸ்டராக மாறும். இன்னும் நீங்கள் எக்ஸ்டர்னாக நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபெட் மோனோ 6 ஃபெட் மோனோ இருக்கும். கஸ்டமரோடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்தும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூம் சைஸை பொறுத்தும் தான் ஆம்போடைய டிசைனே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் ரிமோட் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 20,000 வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஃபுல் பேக்கேஜ். லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் ஆகும். சப்வூஃபருக்கு 10 இன்ச் ஆகும் நம்ம அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பை வந்து ரீஒர்க் பண்ணுனாலோ இல்லை புதுசாக செய்யணுனாலோ நீங்கள் நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்போடைய ஒரு சின்ன ஆடியோ கிளிப்பிங் கேட்கலாம் வாங்க. ஃபுல் ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி வீடியோவாக உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் ஹம்மிங் நாய்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா வராது. அதே மாதிரி ஹிஸ் நாய்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா அந்த ட்ரிபிள் ஃபில் ஆகிற இடமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ன்றதா. நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் ட்ரிபிள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிஸ் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் எடுத்தாலும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் இட்டு போயிட்டு வச்சிங்கனாலே காதுகிட்ட நல்லாவே உங்களுக்கு கேட்கும் அந்த ஹிஸ் நாய்ஸ்ன்றது. ஏன்னா ட்ரிபிள் ஃபில் ஆகக்கூடிய இடமே அதுதான். நான் உங்களுக்கு இப்போ சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு கிளிப்பிங் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபை சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரிபிள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்மியானது உங்களுக்கு தெரியும். நான் இதே மாதிரி ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டோடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லாவே ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப் ரீவர்க் பண்ணால் நீங்கள் நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.